தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 29, 30 ஆகிய 2 நாட்கள் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரக்கோணத்தில் 10 குழுக்களைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கார்த்தி அளித்த விவரத்தை தற்போது காணலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து தற்போது புயலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் கனமழை பெய்யும் எனவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படை மைய வளாகத்தில் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார். இது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு மைய வளாகத்தினுடைய ஆய்வாளர் கோபிநாத் அவர்கள் நம்ம இருக்கிறார். சார் வணக்கம் சார். அதாவது இப்போ எத்தனை டீம் ரெடியாக இருக்கும், இந்த புயல் எப்படி இருக்குது சார்? மொத்தம் இப்போ 10 டீம் தயாராக இருக்குது சார். என்டிஆர்எஃப் அரக்கோணம் ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி கண்ட்ரோல் ஆப்ரேஷன் சென்டர்லாம் நாங்கள் டச்சில் இருக்கிறோம். அவங்க எங்கெங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எங்கெங்கே டிப்ளாய்மெண்ட் சொன்னாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் டிப்ளாய்மெண்ட் டீமை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். சார் இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ இந்த 10 குழுக்கள் தயார் நிலையில் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு குழுவில் என்ன மாதிரியான வேரியண்ட்டுகள் இருக்குன்ற தகவல் சொல்லுங்க. மொத்தம் இந்த குழுவில் மொத்தம் 30 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஃப்ளட் வாட்டர் ரெஸ்கியூ அப்படின்னு சொன்னோம்னா அதில் சம்மந்தப்பட்ட இப்போ புயல் வெள்ளம் மழை வந்ததுன்னா அதில் எப்படி சமாளிக்கணும், மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற திறமை பெற்று அதில் தகுதிவானவங்க இருக்காங்க. சார் இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புயல் 10 மாவட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த 10 மாவட்டத்துக்கு இப்போ ஒரு குழுன்ற மாதிரி நம்ம தயார் நிலையில் இருக்கும். தேவைப்பட்ட கூடுதல் குழுக்களை வரவைக்கிறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கைகள் தேசிய பேரிடர் மீட்பு மையம் ஏற்பட போது? இப்போ நம்மள்ட்ட 10 டீம் தயாராக இருக்கிறாங்க. இதுவும் இப்போ இல்லை வேணும் டீம் வேணும்னா பக்கத்தில் விஜயவாடாவில் 10ஆம் நம்பர் டீம் இருக்குது. அதையும் தேவைப்பட்டால் நம்ம அங்கேருந்து டீமும் வர வச்சுக்கலாம். நிச்சயமாக. அதாவது தமிழகத்தில் தற்பொழுது பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 தினங்களுக்கு பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருக்கிறனர். மேலும் இந்த 10 குழுக்கள் போதியமான அளவில் இல்லை என்றால் மேலுமாக கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் விஜயவாடா பகுதியிலிருந்து மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழு வீரர்களை வரவழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சன் செய்திகளுக்காக கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.